பேச போகும்போது ஒரு வாட்டி ஏதோ ஒரு விஷயம் இனிஷியேட் பண்ணும் போதும் பயப்படுற நர்வஸ் ஆகிற அதே சோஷியலி ஆன்ஷியஸ் பர்சன் தான். எப்பவுமே வந்து ஒரு ஹேபிட் இருக்கு அப்படின்னா அதை பிரேக் பண்றதுக்கு இன்னொரு ஹேபிட் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் எனிதிங் தட் யூ டூ ஃபார் 21 days becomes a habit. இங்க வந்து I've been a host. I've been doing the on the sideline அவங்க பண்றது பார்த்துட்டு ரொம்ப ஆசையா இருந்தது. இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காதா அது பண்றதுக்கு. ஒரு வாட்டி வந்து காம்பேர் ஸ்கிரிப்ட் பண்ணும்போது ஒரு வாட்டி அங்க நின்று பேசும்போது வந்து நான் எவ்வளவு பிரச்சனை இருக்கா எனக்கு தான் தெரியும். ஐயோ லாஸ்ட் மினிட்ல ஏதாவது சேஞ்ச் இருந்ததுன்னா அது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூமெண்ட்ஸ்லாம் வந்து நான் ரீகால் பண்ணிட்டு இருக்கேன். டுடே I am doing MA English Studies in Central University of Tamil Nadu in Tiruvallur. And today I'm a multifaceted human being. You should definitely you should know about it. ஏன்னா நான் சொன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இந்த சோஷியலி ஆன்ஷியஸ் வந்து சிலப்போ மல்டிலிங்குவல் டிரான்ஸ்லேட்டர், அங்கே சிலப்போ ஈவென்ட் பிளானர், சிலப்போ வானபி சிங்கர் என்டர்டெயின் பண்றதுக்கு, சிலப்போ செமினார் ஹோஸ்ட், சிலப்போ கண்டக்டர் ஆஃப் PhD செமினார் ஹால்ஸ் அண்ட் சிலப்போ Q&A ஆர்கனைசர். ஸோ சிலப்போ பிளாக் ரைட்டர், சிலப்போ போம் ரெசிடேட் பண்ற போம் ரெசிடேட் பண்ற ஒரு போயட், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி a proud student who calls Arts and Science College of Manaturi. ஒரு மொமெண்ட்டும் வந்து நம்ம லைஃப்ல வந்து ஒரு சாவனியர் அப்படின்னு சொல்லுவாங்க. சாவனியர் சம்திங் தட் யூ டேக் from anywhere that you are. A souvenir can be a memory, a souvenir can be a lesson, a souvenir can be an experience, a souvenir can be people, kind people who choose to see the best in you. எப்பவுமே வந்து நம்ம உள்ள என்ன இருக்கணும், நம்ம யாரு அப்படின்றது வந்து நம்ம கண்ணில் வந்து படுறது இல்லை. A lot of things that blind us, lack of confidence இருக்கலாம், lack of self awareness இருக்கலாம், being too self-conscious, socially anxious, such as myself. But it takes kind people, நல்ல மனுஷங்க, and empowering people to bring us out like that. And empowering people such as our principal, our beloved professors. நான் வந்து லைஃப் டைம் முழுக்க வந்து என்னோட ப்ரொஃபசர்ஸ் வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன். When I say மாதா பிதா குரு தெய்வம், I mean it from the bottom of my heart. Professor கற்பகம், Professor Shanmugam, Dr. Shanmugam, sorry sir, Professor Ashwini, Professor Josephine, Professor Priyadarshini, all of you, I thank you all from the bottom of my heart. All of you, sir, நீங்க எல்லாரும் இல்லை அப்படின்னா வந்து இந்த வெதர் இன்னைக்கு விருட்சமா வந்து வளர்ந்து நிற்க முடியாது. And wherever you are, you have to remember them. So, and also one more thing, நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். இட் கேன் பி ஏதாவது ஒரு லிமிடேஷனா இருக்கலாம், இல்ல முன்னாடி போய் நீங்க பேசுறதுக்கு பயப்படுறதா இருக்கலாம், இல்ல புதுசா ஒரு விஷயம் ட்ரை பண்றதுக்கா இருக்கலாம். When you want to become multifaceted, you have to step outside of your comfort zone. அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து சிலப்போ நமக்கு நாமளே இருக்கலாம், சிலப்போ வீடா இருக்கலாம், சிலப்போ நம்மளை சுத்தி இருக்கிற சின்ன சர்க்கிளா இருக்கலாம். ஸ்டெப் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன், ஃபைண்ட் யுவர் பேஷன். எல்லாத்துக்குமே வந்து ஒரு பேஷன் தான் ஒரு மனுஷனுக்கு இருக்கணும் அப்படின்னு இல்லை. We can have multiple passions. So I ask you to please spend alone time with yourself. தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. Discover your passions. உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், நிறைய விஷயம் ட்ரை பண்ணுங்க. ஸோ புது விஷயம் நம்ம ட்ரை பண்ணும்போது நமக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, எது அதிகம் பிடிக்கும், எது கம்மி பிடிக்கும்ன்ற அந்த அவேர்னஸ் நமக்கு கிடைக்கும். So that is the first step that you take towards stepping outside of your comfort zone. Please do that. And it's very important. ஏன்னா ஒரு ஹியூமன் பீயிங் வந்து ஒரு சைடு தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதுக்கு எக்ஸாம்பிள் இங்க இருக்காங்க. You can see like lot of different ideas, like நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கும், நிறைய டைமென்ஷன்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க நம்மளோட மைண்ட்ல. இப்போ I become that multi-dimensional human being partially thanks to her. So அந்த multi-dimensional human being வந்து எல்லா நேரமும் வெளியே வராது. So you have to spend time alone. So please, I encourage that. Spend time alone. Useless வந்து Instagram scroll பண்ணிட்டு இல்ல. Spend time with yourself. Indulge yourself in intellectual pursuits. Read a lot. Please do read